வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். மாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை அழிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹalleluya. எல்லா வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ண மூடி நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை துதிப்போமாக, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தமாய் ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரை இந்த ஆலயத்துக்கு வாங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் அசைவாடும்படியாக நீங்க வாங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நீங்க வாங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் அதிசயங்களை காண செய்யும்படியாக நீர் வாரும் ஆண்டவரே. நீர் வாரும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய குறைகளை மன்னிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவத்தை சாபத்தை கர்த்தர் எங்களிலிருந்து விலக்குவீராக. ஆவியாண்ட சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டோடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் என்னை நடத்த வேண்டும். என் பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. என் குடும்பத்தை நீர் நடத்துவீராக. என் ஊழியத்தை கர்த்தர் நடத்துவீராக. இந்த சபையை கர்த்தர் நடத்துவதற்காக மக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இடங்களாமல் போக மாட்டோம். கர்த்தர் ஆத்துமாக்களை தேவன் தரும்படியாக அந்த இடங்கள் எல்லாம் நிரம்பி வழியட்டும். புதிய ஆலய கட்டுமான பணிக்காக அந்த ஆலயத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டாம். ஆண்டவருக்காக கொடுக்கிற கரங்கள் எழும்பட்டும். உதவி செய்கிற கரங்கள் எழும்பட்டும். ஊழியத்தை தாங்குகிற கரங்கள் எழும்பட்டும். அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பி உதவி செய்யட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை மாற்ற உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. நீர் மனதுருகிற தேவன். நீர் பரிசுத்தமுள்ள தேவன். எல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. குடும்பத்தில் இருக்க பாவ சாபங்கள் மாறணும். பாவ சாபங்களை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா பிசாசின் கட்டுகளில் இந்த கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குவாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்புங்க. ஆண்டவரே, இந்த வாலிப பருவத்தில் உமக்கு பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் விரும்புகிறபடி நான் வாழணும் ஆண்டவரே. கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு அமைய
வேணும் ஆண்டவரே. எல்லா ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைகளை நல்ல ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில எந்த ஒரு செயலும் நடக்க கூடாது அப்பா. ஒரு அணு கூட அசையக்கூடாது ஆண்டவரே. நீர் உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை அமையட்டும், உம்முடைய சித்தத்தின்படி என் ஜீவியங்கள் அமையட்டும் ஆண்டவரே. நீர் பிரியப்படுகிற ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே தேவன் எனக்கு தருவீராக. ஆண்டவரை ஜெபம் பண்ணார்கள், ஆண்டவரை ஜெபித்தார்கள். நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி கேட்டார்கள். ஆண்டவரை அப்படியே நாம கேட்போமா? அப்பா நான் என் குடும்ப காரியங்களில் என் ஊழியத்தில் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஞானம் எங்களுக்கு வெளிப்படட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்கு வெளிப்படட்டும், கர்த்தருடைய அபிஷேக சபையில வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அன்று சீனாய் மலையில தேவனுடைய வல்லமை வந்து இறங்கிட்டு, கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கிட்டு, ஆண்டவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் வந்து இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. எல்லாரும் hallelujah. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய சமூகத்தை அன்னாலே போல ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய கண்ணீரால் நனைத்து, ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டாம் அப்பா. என் இருதயத்தை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறப்பா. என் இருதயத்தை நினைவுகளை நிறைவேற்றுவார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அவைகளை நிறைவேற்ற உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா என் மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்ற உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும், உம்முடைய கிருபையில கரம் என்னை தாங்கி நடத்தட்டும் அப்பா. மக்க ஸ்தோத்திரம். என்னை வாழ வைக்க உம்மால் ஆகும், என்னை உயர்த்த உம்மால் ஆகும், என்னை பலப்படுத்த உம்மால் ஆகும், என் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க உம்மால் ஆகும் கர்த்தாவே. இம்மைக்குரிய காரியங்களை நாங்கள் பார்க்காத படிக்க மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. உன் எதிர்காலம் நன்றாயிருக்கும், உன் எதிர்காலத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வா. இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நோக்கி ஓட வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு படுகிற பாடுகள் எல்லாம் ஒரு சாதாரணமான காரியங்கள். தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த கணத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு சின்ன ஒரு சோதனை தான், ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் தான், சின்ன ஒரு மன சங்கடங்கள் தான். இதை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு சோர்ந்து போவாயானால் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக தாயாக மாற்ற போகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போமாக. அப்பா நீர் என்னை ஆசீர்வதிக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே, என்னை உயர்த்த உம்மால் ஆகும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. அந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தான். உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் ஜாதியையும் உன் இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்னார். நான் எந்த இடத்துக்கு வர சொல்றேனோ அந்த இடத்துக்கு நீ போ என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பினார் ஆபிரகாம், அப்படியே நம்பினார். என்னை உருவாக்கினவர், எனக்கு வாழ்வு கொடுத்தவர், எனக்கு ஜீவனை தந்தவர், என்னை படைத்தவர், என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு பின்பாக போக புறப்பட்டார். கர்த்தர் அன்றைக்கே ஆசீர்வாதத்தை அளந்து விட்டார். அன்றைக்கே கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்காக தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் வெளிப்பட்டது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்குதான் தேவ பிள்ளைகளை, உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக. இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்துக்காக ஒரு தேவனை மறந்து விடக்கூடாது, சின்ன காரியத்துக்காக தேவனை மறுதலிக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. சோர்ந்து போகாதே. மனம் தளராமல் ஆண்டவரை தேடு, மனம் தளராமல் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிடு, மனம் தளராமல் ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றிக்கொள். அவரை விட்டால் உன் வாழ்க்கை சின்ன பின்னமாய் போய்விடும். அவரை தேடாமல் நீ போவாயானால் உன் காரியங்கள் வாய்க்காது. நீ கர்த்தரை முன் வைத்து செல்ல வேண்டும். எதை செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை முன் வைப்போமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமாக, எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நமக்கு பரலோக ஆசீர்வாதங்கள் அநேகம் ஆயிரமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னைக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்து நாம் போகாத படிக்க மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க வேண்டாம், மறுமைக்குரிய ஐஸ்வர்யத்தை நாம் பார்க்க வேண்டாம், மறுமைக்குரிய கணத்தை நாம் பார்க்க வேண்டாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடமே துதிக்கிறோமே, 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah. Rimala shagara bara mala boriantara rikara mari balama nekara mari balama sandara mari balama napala boriantara. ஓ உன்னதத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்க வேண்டும் ஆண்டவரே, இறங்க வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. ரிமலா ஷகர பரபல போரியந்தரா. அந்த இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்தில் வந்து அவருடைய சிரசின் மேல் அமர்ந்தாரல்லவா ஆண்டவர். இந்த ஆராதனை வேளையிலும் தேவ ஆவியானவர் நம்மத்தில் வந்து அமர போகிறார். ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் ஆண்டவருடைய வல்லமை வந்து ஊற்ற போகிறார். ஓ உம்முடைய செக்கன்னா மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே, செக்கனா மகிமையை ஊற்றும் ஆண்டவரே. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகியும் ஆண்டவரே, ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகிப்பீராக. ஓ ரிமலா ஷகர பரபல பரியந்தரா ஏக ராம ரிபா லாமா சந்த ராமா தூரமா ரிபா லாமா ஏக ராம ரிபா லாமா ராமா லாமா ரிபா லாமா ராமா லபோரியந்தரா. எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே என் உள்ளத்தில் வாரும், என்னை அபிஷேகிப்பீராக, என்னை அபிஷேகிப்பீராக, என்னை உடைய வல்லமையால் ஊற்றும் ஆண்டவரே. நரம்புகள் பலன் அடையட்டும், தசைகள் பலன் அடையட்டும், ஆவியில ஒரு பலன் உண்டாகட்டும், ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாகட்டும். எல்லா சரீர சோர்வுகள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க விடாம தடை பண்ணுகிற தடையின் ஆவிகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், தடையின் ஆவிகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், அந்த காலத்தின் ஆவியின் கிரியைகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவர். ஆண்டுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக, ஆண்டுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. ஹalleluya. ரிபாபா பரமா லபரியந்தரா ஏக ராம ரிமா லமா சந்தர மதுர பரிப கரம ரிபல பரமல பரியந்தரா ஏக ராம ரிபா லமா ரமா லமா ஷகர பலபரியந்தரா. ஆண்டுடைய சமூகத்தில் தாவீது வர 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 ஓ விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஓ காரணம் தேவனுக்கு பிரியமாய் அவன் நடந்து கொண்டான், தேவனுடைய ஆலயத்தை கட்டினான், கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருந்தார். இன்றைக்கு தேவனுடைய ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஆலயத்தின் வாசல்கள் திறந்திருக்கிறது. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னால் முடிந்த வரைக்கும் ஆண்டவரே இந்த ஆலய கட்டுமான பணிக்கு நான் மீண்டுமா எங்களுடைய கரத்தை நீட்ட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா. அப்பா என்னை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஆலயம் என் மூலமாய் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா என்னுடைய கல் அந்த இடத்துல இருக்கணும், என்னுடைய மணல் அந்த இடத்துல இருக்கணும்ப்பா, என்னுடைய சிமெண்ட் அந்த ஆலயத்துல இருக்கணும் ஆண்டவரே. காரணம் அநேக ஜனங்கள் சுகமாக போறாங்க அந்த இடத்துல, அநேக குழந்தை இல்லாத ஜனங்களுக்கு குழந்தை கிடைக்க போகிறது. ஓ பிசாசினால் பில்லி சுனித்தினால் கட்டப்பட்ட ஜனங்கள் ஆலயத்துல வந்து கால் வைக்கும் போது சுகமடைய போறாங்க. அதுக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம மேலதான் வரும். அவங்க நல்லா இருப்பார்களானால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேல் அமரும். அநேகருக்காக நம்ம நன்மை செய்வோமானா நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்கள், நம்முடைய குடும்பம் நன்றாய் செழிக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆலயத்துக்காக பாரத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே ஸ்தோத்திர. நாளை தினத்தில் முதல் கொண்டு ஆண்டவரே இந்த ஆலய வேலைக்காக கொஞ்சம் கொஞ்சமாய் செய்ய போகிறோம் ஐயா. நீர் எங்களுடைய பண தேவைகளை சந்திப்பீராக. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொன்னார் அல்லவா. அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் சொல்லுவோமா. அப்பா அந்த ஆலயத்துக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆலயத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால் ஆண்டவரே நான் உதவி செய்ய போகிறேன் ஆண்டவரே. என்னால் ஆண்டவருடைய காணிக்கைகளை நான் கொடுக்க போகிறேன் ஆண்டவரே. என்னுடைய தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன் அப்பா. இதுவரைக்கும் நான் இல்லாத ஆண்டவரை உண்மையை இனிமேல் நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. போர் போட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆலய வேலையை ஆரம்பிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உடைய கரத்தை நீட்டு ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டு ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டு ஆண்டவரே. இனங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஓ கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்க போகிறது. அநேக ஆயிரம் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட வகையில் தேவனுடைய ஆலய வேலையை கர்த்தர் நாம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாம் போட்டி பொறாமைகள் பிசாசின் ஆவிகள் எல்லாம் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். அந்தகார கிரியைகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அக்கம் பக்கத்துல எந்த மனுஷனும் வாய் தரவாதபடிக்கு எல்லாருடைய நாவுகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், எல்லாருடைய நாவுகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா அசுத்த ஆவியிலிருந்து கர்த்தர் சபையை விடுதலை ஆக்கி ஓ கர்த்தருடைய வேலை தொடர்ந்து நடக்கட்டும் ஐயா. அந்த நெகேமியா கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட எழும்பும் போது ஆண்டவரை ஏற்பட்ட எல்லா பிரச்சனை போராட்டங்களை எல்லாவற்றையும் ஒரு பக்கமாய் ஜெயித்தார்கள். மறுபக்கம் கர்த்தருடைய ஆலய வேலை ஓ ஸ்தோத்திர 52 நாட்களில கட்டப்பட்டது போல எங்களுடைய ஆலய வேலையை தொடர்ந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஓ வேலை பணம் இல்லை என்று சொல்லி வேலை நிறுத்தாதபடிக்கு ஆண்டவரே அந்த வேலை தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய வீடு கட்டப்பட்டிருக்க ஆண்டவரே, என்னுடைய வீடு கட்டப்பட்டிருக்க ஆண்டவரே. அந்த ஆலயம் கட்டப்படாமல்
இருக்குதப்பா. அதற்குரிய தேவையை சந்திங்க ஆண்டவரே. அதற்குரிய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ரிமலா ஷகர பரபல போரியந்தர இக்கரமரி பாபா பரமல போரியந்தர ரிமலா ஷகர பரபல போரியந்தர. எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு நேரடியாக செவ்வையாக மாற்றி தருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மங்கள் ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கே துதி உண்டாகட்டும், உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மாட்சிமை உண்டாகட்டும். நீர் சர்வ வல்லவர், நீர் மகிமையானவர், நீர் மாட்சிமையானவர், அதிசயங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்திடுங்க எங்களுடைய வாழ்க்கையில, அதிசயங்களை கர்த்தர் நீர் செய்திடுங்க. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய நீதியின் வெளிச்சத்தை போலாக்குகிற தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய ஞானத்தை பட்டப்பகல் போலாக்குகிற ஒரே தகப்பன் கர்த்தாவே, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் எங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஆண்டவரே எங்கள் முகம் தலை குனிந்து போகாதபடிக்கு, கர்த்தர் எங்களுடைய தலையை உயர்த்துகிற தெய்வம், கர்த்தர் எங்களுடைய தலையை உயர்த்துகிற தெய்வம். நீங்களே ஆதரிக்கிறவர். எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஆராதிங்க. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. நம்ம கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆவியானவர் ஒவ்வொருவரும் கூட அசைவாடுவாராக. அப்பா பிதாவே நன்றி, அன்பான தெய்வா நன்றி, ஆண்டவரே இரட்சகரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கோ நாங்கள் வாழ்ந்து எங்கோ நாங்கள் மரித்து போகாத படிக்க முடியும் பிள்ளையாக இந்த பூமியில நீர் மாற்றி எங்களை ரட்சித்து, எங்களை அபிஷேகித்து, எங்களை வேறுபரித்து, எங்களை உடைய பிள்ளையாக நீர் மாற்றி, நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை. நாங்கள் இன்று வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற வண்ணமாகவே எங்களுடைய அற்புதங்கள், எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக கர்த்தரை மாற்றுவீராக. ஆண்டவரே, ஜெயங்கள் எங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட அதிசயமாய் பேசுகிறவர், எங்களோடு கூட அசைவாடுகிற தெய்வமே, கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். தோளின் மேல சுமந்தத பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளின் மேல சுமந்தத பார்த்தா உம்மை அப்பானே சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும். என்னை ஆற்றுவதும் வேண்டுவதும் பார்த்தா உம்மை அப்பானே சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும். என்னை ஆற்றுவதும் வேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானே சொல்லணும். உம்மை அம்மானே கூப்பிடுவே, உம்மை அம்மானே கூப்பிடுவே, அப்பானே கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானே கூப்பிடவா. உம்மை அம்மானே கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானே கூப்பிடவா. உம்மை அப்பானே கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானே கூப்பிடவா. உம்மை அம்மானே கூப்பிடத்தான் எல்லாரும் பாடுவோம். உம்மை அம்மானே கூப்பிடவா. என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா உம்மை அப்பானே சொல்லணும். என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா உம்மை அப்பானே சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும்.
பிசகுவதில்லை. உம்முடைய வார்த்தை ஒன்றாகிலும் ஒளிந்து போவதில்லை. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் நீர் எங்களோடு கூட ஒளியாத தேவன், மாறாத தேவன். ஆமென், 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 ஆமென். கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா. நன்றி, நன்றி, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை கருவிலே சுமந்ததை பார்த்தால் ஆண்டவரே உம்மை அப்பான்னு சொல்லணும் என்று நாங்கள் பாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களை தோளின் மேல் சுமந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாயும் தகப்பனுமாக ஒரே நேசர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட மாறாதவர் அப்பா. ஆண்டவரே ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, நீர் எங்களை ஒரு நண்பரை போல எங்களை ஆற்றி தேற்றி எங்களை அரவணைக்கிறவர் கர்த்தாவே. சோர்ந்து போன நேரத்துல, பலன் இல்லாத நேரத்துல, சத்துவம் இல்லாத நேரத்துல சத்துவத்தை கொடுத்து, ஆண்டவரே பலன் இல்லாத நேரத்துல பலனை கொடுத்து நீர் எங்களை அப்படியாகவே ரட்சிக்கிறவர். நீர் எங்களை அப்படியாகவே உம்முடைய வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் மூடுகிறவரே. நன்றி, 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 நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய திவ்ய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை தொழுதுகிறோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை, இரு கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறானல் நேசருக்கே. ஓ மகிமை, மகிமை, மாட்சிமை மாறானல் தேவனுக்கே. மகிமை, மகிமை,